Hi everyone, இன்னைக்கு வீடியோல பத்தி பார்க்க போறோம்னா கேட் வால்வ். ஸோ இந்த வீடியோல கேட் வால்வ்னா என்ன அப்படின்றது பத்தியும் அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான காம்பனன்ட்ஸ் பத்தியும் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற அதனுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் பத்தியும் கேட் வால்வினுடைய யூசஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் பற்றியும் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கேட் வால்வ் பார்க்குறதுக்கு முன்னாடி பேசிக்காக வால்வ் அப்படின்னா என்னன்றதை பற்றி பார்க்கலாம். வால்வ் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃப்ளூயிட்னா என்ன, ஃப்ளோனா என்னன்றதை பற்றி தெரியணும். ஃப்ளூயிட் அப்படின்றது வந்து எனி சப்ஸ்டன்ஸ் தட் கேன் ஃப்ளோ, அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஃப்ளோ ஆகக்கூடிய எபிலிட்டி இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் எல்லாமே வந்து ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ளூயிட் அப்படின்னாக்கா லிக்யூட் அண்ட் கேஸஸ், இதுதான் வந்து பேசிக்காக இருக்கும். ஃப்ளோ அப்படின்னாக்கா த மூமெண்ட் ஆஃப் ஃப்ளூயிட். ஸோ நம்ம பார்த்த அந்த லிக்யூட் அண்ட் கேஸஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மூமெண்ட் ஆகி போகிறதுக்கு பேர் தான் வந்து ஃப்ளோ. அது எது வழியாக நடக்கும் அப்படின்னாக்கா த்ரூ எ பைப் ஆர் காண்டிக். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ஃப்ளோ. ஃப்ளூயிட்னா என்ன, ஃப்ளோனா என்னதை பற்றி பார்த்தோம். அடுத்து வந்து வால்வ் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வால்வ்னாக்கா எ வால்வ் இஸ் அ மெக்கானிக்கல் டிவைஸ் தட் கண்ட்ரோல்ஸ் த ஃப்ளோ அண்ட் ப்ரெஷர் ஆஃப் எ ஃப்ளூயிட். ஸோ ஃப்ளூயிட் அப்படின்றது வந்து லிக்யூட் அண்ட் கேஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அது வந்து அந்த பைப் வழியாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது நம்ம வந்து இந்த வால்வை யூஸ் பண்ணி அதை வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி பார்ஷியலாக வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மெக்கானிக்கல் டிவைஸ் தான் வந்து வால்வ்ஸ். ஸோ வால்வ்ஸ் ஆர் crucial ஃபார் ரெகுலேட்டிங், டிரெக்டிங் ஆர் ஐசோலேட்டிங் ஃப்ளோ வித்தின் எ சிஸ்டம். இதுதான் வால்வினுடைய எக்ஸ்பிளனேஷன். ஸோ கேட் வால்வ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கேட் வால்வினுடைய சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் இப்படி தான் இருக்கும். கேட் வால்வை ஷார்ட்டாக இந்த சிம்பிள் வச்சு தான் வந்து டினோட் பண்ணுவோம். எக்ஸ்பிளனேஷன் வந்து எ லீனியர் மோஷன் வால்வ் யூஸ்டு டு ஸ்டார்ட் ஆர் ஸ்டாப் ஃப்ளூயிட் ஃப்ளோ, டஸ் நாட் ரெகுலேட் ஆர் throttle ஃப்ளோ. ஸோ நம்ம குளோப் வால்வை யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளோவை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணி அதை வந்து ரெகுலேட் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ கேட் வால்வை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்ம அந்த ஃப்ளூயிட் ஃப்ளோவை வந்து ஒன்று ஆன் பண்ண முடியும், இல்லைனா ஆஃப் பண்ண முடியும். மற்றபடி அதை வந்து ஃப்ளூயிட் ஃப்ளோவை வந்து ரெகுலேட் வந்து பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து கேட் வால்வை வந்து யூஸ் பண்ணணும். எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோன்னாக்கா இட் இஸ் யூஸ்டு டு கம்ப்ளீட்லி ஸ்டாப் ஆர் அலோ ஃப்ளூயிட் ஃப்ளோ இன் எ பைப்லைன். It uses a flat or wedge shaped gate, அதாவது நடுவில் வந்து டிஸ்க் ஷேப் வந்து பிளக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. that slides up down inside the wall body to open or close the flow path. ஸோ இந்த கேட் வால்வில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிஸ்க் ஷேப் பிளக் வந்து சென்டரில் வந்து யூஸ் பண்ணுறதால அது வந்து ஆப்ரேட் பண்ணும்போது மேலே கீழே மூவ் ஆகி அது மூலயமா அந்த கேப் மூலயமா தான் வந்து ஃப்ளூயிட் ஃப்ளோ அப்படின்றது வந்து கண்டக்ட் ஆகுது. when fully open, gate valves provide minimal flow resistance and full bore. ஸோ அதில் வந்து ஃபுல்லாக வந்து வால்வ் ஓப்பனில் இருக்கும்போது அதனுடைய ஃப்ளோ ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதனுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் பற்றி பின்னாடி வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கேட் வால்வினுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா அதில் இருக்கக்கூடிய முக்கியமான காம்பனன்ட்ஸ் வந்து ஹேண்ட் வீல் ஃபார் மேனுவல் ஆப்ரேஷன். நெக்ஸ்ட் வந்து ஸ்டெம்மு வந்து கனெக்ட் ஹேண்ட் வீல் டு கேட் அண்ட் மூவ் இட் அப் அண்ட் டவுன். ஸோ ஹேண்ட் வீல் அப்படின்றது மேலே இருக்கக்கூடிய இந்த வீல் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தது ஸ்டெம் அப்படின்றது வந்து ஹேண்ட் வீலையும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த டிஸ்கையும் வந்து இணைக்கக்கூடிய ஒரு பகுதி தான் வந்து ஸ்டெம்மு. கேட் அப்படின்றது வந்து இந்த நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்கை தான் வந்து கேட் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து டிஸ்க்குன்னு சொல்லுவாங்க, ப்ளக்குன்னு சொல்லுவாங்க. த ஃப்ளாட் ஆர் வெட்ஜ் ஷேப்டு க்ளோஷர் மெம்பர். ஸோ இது வந்து ஃப்ளாட் ஷேப்பில் இருக்கக்கூடிய டிஸ்க்கு. வால்வ் பாடி அப்படின்றது வந்து கண்டெய்ன்ஸ் த இன்டர்னல் காம்பனன்ட்ஸ் அண்ட் ஃப்ளோ. வால்வ் பாடி அப்படின்றது வந்து உள்ளே இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறது தான் வால்வ் பாடி. பர்னட் அப்படின்றது வந்து கவர் ஃபார் இன்டர்னல் பார்ட்ஸ். சீட் அப்படின்றது வந்து நம்ம பார்த்த அந்த டிஸ்க்கும் அந்த ஃப்ளோ போர் உள்ள ஏரியாவும் வந்து மேட்ச் ஆகி கான்டாக்ட் ஆகக்கூடிய இடம் தான் வந்து சீட். கேஸ்கெட் அண்ட் ஃப்ளாஞ்சஸ் அப்படின்றதுனாக்கா டு என்ஷூர் சீலிங் அண்ட் கனெக்ஷன் டு பைப்லைன். ஸோ இதான் வந்து கேட் வால்வில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான காம்பனன்ட்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து கேட் வால்வ் வந்து ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் ஆகுது. ஸோ கேட் வால்வ் எப்படி ஆகுது அப்படின்றதுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்த்தோம் அப்படின்னாக்கா எ கேட் வால்வ் இஸ் ஆப்ரேட்டட் பை ரொட்டேட்டிங் எ ஹேண்ட் வீல் கனெக்டட் டு எ ஸ்டெம்.
ஸோ இதான் வந்து ஸ்டெம்முன்னு பார்த்தோம். அந்த ஸ்டெம்மு கூட கனெக்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஹேண்ட் வீலை நம்ம வந்து ரொட்டேட் பண்ணும்போது அந்த ஸ்டெம் வந்து கீழே இருந்து மேலே வந்து மூவ் ஆகும். ஸோ அது கூட கனெக்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய டிஸ்க்குமே வந்து கீழே இருந்து மேலே மூவ் ஆகும். Hand wheel lifts the gate vertically upward, opening the valve or down to shut off the valve by firmly pressing the gate against the seat. ஸோ அதை நம்ம வந்து மேலே சுற்றும் போது டிஸ்க் வந்து ஓப்பன் ஆகும், கீழே சுற்றும் போது டிஸ்க் க்ளோஸ் ஆகும். ஸோ அப்படி டிஸ்க் ஓப்பன் ஆகும்போது நமக்கு வந்து அந்த கேப் கிடைக்கிறதால அந்த ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து இது வழியாக நடக்கும். டிஸ்க் க்ளோஸ் ஆகும்போது நம்ம கேப் க்ளோஸ் ஆகிறதால ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து ஸ்டாப் பண்ணப்படும். Unlike throttling valve, gate valves are designed to either fully open, fully close to avoid damage and erosion when partially open. ஸோ கேட் வால் பேசிக்காக பார்த்தோன்னாக்கா ஒன்று ஓப்பன் பண்ணணும் இல்லை க்ளோஸ் பண்ணணும். இந்த ரெண்டு பர்பஸ்க்காக தான் வந்து இது வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் கேட் வால் அப்படின்றதுனாக்கா சாலிட் வெட்ஜ் கேட் வால், ஃப்ளெக்சிபிள் வெட்ஜ் கேட் வால், ஸ்பிளிட் வெட்ஜ் கேட் வால், parallel gate valve and rising stem versus non-rising stem. ஸோ இதான் வந்து இதனுடைய பேசிக் டைப்ஸ். சாலிட் வெட்ஜ் கேட் வால் அப்படின்றதாக்கா சிம்பிள் அண்ட் ஸ்ட்ராங், suitable ஃபார் மோஸ்ட் fluids பட் ப்ரோன் டு தெர்மல் லாக்கிங். அந்த பர்பஸ்க்கு வந்து சாலிட் வெட்ஜ் டைப் வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளெக்சிபிள் வெட்ஜ் டைப் பார்த்தோன்னாக்கா கேன் ஃப்ளெக்ஸ் டு காம்பன்சேட் சீட் மிஸ்அலைன்மெண்ட், பெட்டர் சீலிங். சீட் மிஸ்அலைன்மெண்ட் இருக்கிற இடத்துல இதை வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து பெட்டர் சீலிங் கிடைக்கும். ஸ்பிளிட் வெட்ஜ் கேட் வால் பார்த்தோன்னாக்கா ஸ்பிளிட் இன்டு 2 parts, அவாய்ட் ஸ்டிக்கிங் இன் தெர்மல் எக்ஸ்பென்ஷன். ஸோ இது வந்து 2 பார்ட்டாக வந்து இது வந்து ஸ்பிளிட் அப் ஆகிருக்கும். ஸோ இது வந்து தெர்மல் எக்ஸ்பென்ஷனால் ஏற்படக்கூடிய அந்த சீலிங் ப்ராப்ளம்லேருந்து இது வந்து அவாய்ட் பண்ணி ப்ராப்பரான சீலிங்கை வந்து ப்ரொவைட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து parallel கேட் வால் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா இது நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்க் வந்து 2 டிஸ்காக இருக்கும். ஸோ இதில் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு அந்த அமைப்பு வந்து மேலே எடுத்தோம் அப்படின்னாக்கா அந்த 2 டிஸ்க்குமே வந்து க்ளோஸ் ஆகி வெளியே வரும். அதை வந்து நம்ம லாக் பண்ணும்போது அந்த 2 டிஸ்க்குமே வந்து சீட் ஏரியா கூட கனெக்ட் ஆகி அதை வந்து ப்ராப்பராக வந்து லாக் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதா இந்த parallel கேட் வால். யூசஸ் 2 parallel gates with a spring to maintain seal of a knife gate type. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ரைசிங் ஸ்டெம் விசஸ் நான் ரைசிங் ஸ்டெம்ஸ். இப்படி பார்த்தோம்னாக்கா ரைசிங் ஸ்டெம்ஸ் வால் ஷோ கேட் போர்ஷன் விஷுவலி வைல் நான் ரைசிங் சேவ் ஸ்பேசஸ். ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்ம வந்து அந்த வால்வை கேட் வால்வை ஓப்பன் பண்ணும்பொழுது நம்ம அந்த ஹேண்ட் வீலை சுற்றும் போது நடுவில் இருக்கக்கூடிய ஸ்டெம்மில் இருக்கக்கூடிய அந்த த்ரெட் வந்து மேலே எக்ஸ்டெண்ட் ஆச்சு அப்படின்னாக்கா அது வந்து ரைசிங் ஸ்டெம். அதுவே அந்த ஸ்டெம் வந்து உள்ள அந்த ப்ளக்குள்ளே போகிற மாதிரி டிசைன் பண்ணி நமக்கு அந்த எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்ஷன் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதுக்கு பேர் வந்து நான் ரைசிங் ஸ்டெம். ஸோ இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னாக்கா ஸ்பேஸ் வந்து சேவ் ஆகும், அவ்வளோதான், வேறு எதுவும் பெருசாக இல்லை. மற்றபடி இது நமக்கு வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து இடம் இல்லாத இடத்துல நம்ம அந்த ரைசிங் போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா அது வந்து இடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்பேஸ் சேவ் பண்ணுற இடத்துல நம்ம இந்த மாதிரி நான் ரைசிங் அப்படின்றத நம்ம சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஆப்ரேஷனுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லா எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். அட்வான்டேஜஸ் அப்படி எடுத்துனாக்கா மினிமல் ப்ரெஷர் ட்ராப் வென் ஃபுல்லி ஓப்பன் டியூ டு அன்அப்ஸ்ட்ரக்டட் ஃப்ளோ பாத். ஸோ ப்ரெஷர் ட்ராப் அப்படின்றது வந்து கம்மியாக இருக்கும். suitable for isolating flow with a tight seal. Available in large sizes, suitable for high flow rate. ஸோ இது வந்து பெரிய சைஸ்லேயும் இருக்கும், ஃப்ளோ ஹை ரேட்டுக்குமே வந்து இது வந்து சூட்டபுளாக இருக்கும். robust design with high durability, versatile for various fluids like water, steam, gas, oil, slurry இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து கேட் வால்வை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஸ்லோ ஆப்ரேஷன், இட் ரெக்வயர்ஸ் மல்டிபிள் டர்ன்ஸ் டு ஃபுல்லி ஓப்பன் ஆர் க்ளோஸ். ஸோ இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம நிறையா தடவை வந்து இது வந்து சுத்த வேண்டியதாக இருக்கும். நாட் சூட்டபிள் ஃபார் ஃப்ளோ ரெகுலேஷன் ஆர் த்ரோட்லிங். ஸோ இதை நம்ம வந்து ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும்னு பார்த்தோம். ஸோ அதை வச்சு நம்ம வந்து ப்ரெஷரை வந்து ரெகுலேட் பண்ண ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து ரெகுலேட் பண்ண முடியாது. இதை நம்ம வந்து பார்ஷியலாக ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா டேமேஜ் அண்ட் வைப்ரேஷன் வந்து அக்வர் ஆகும். அதான் இதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் பார்த்தோன்னாக்கா ரெக்வயர்ஸ் சிக்னிஃபிகண்ட் ஸ்பேஸ் ஃபார் இன்ஸ்டாலேஷன், எஸ்பெஷலி ரைசிங் ஸ்டெம் டைப். ஸோ ரைசிங் ஸ்டெம் டைப் யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வந்து தேவைப்படும். சக்சஸ்டிபிள் டு சீட் எரோஷன் அண்ட் லீக்கேஜ் இஸ் நாட்
மெயின்டைன். ஸோ இதான் இதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் வந்து இதோடைய அப்ளிகேஷன், கேட் வால்வுடைய அப்ளிகேஷன் பார்த்தோம் அப்படின்னாக்கா, இட் எக்ஸ்க்ளூசிவ்லி இன் வாட்டர் சப்ளை, கெமிக்கல் பிளான்ட்டு, ஆயில் அண்ட் கேஸ் பைப்லைன்ஸு, பவர் பிளான்ஸில் ஸ்டீமுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் மெரைன் அப்ளிகேஷன்ஸ்க்கும் கேட் வால்வ்ஸ் ஆர் ஃபேவர்டு இன் சிஸ்டம்ஸ் டிமாண்டிங் ஃபுல் ஃப்ளோ ஆர் ஷட் ஆஃப் வித்தவுட் ப்ரெஷர் லாஸ். ப்ரெஷர் லாஸ் இல்லாமல் அந்த ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து ஃபுல்லாக ஃப்ளோ பண்ணுறதுக்காகவும் ஷட் ஆஃப் பண்ணுறதுக்காகவும் அந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸில் நம்ம வந்து கேட் வால்வ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய மெயின்டெனன்ஸ் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் என்னென்னு பார்த்தோன்னாக்கா, ரெகுலர் லியூப்ரிகேஷன் ஆஃப் ஸ்டெம் அண்ட் மூவிங் பார்ட்ஸ் டு ப்ரிவெண்ட் ஸ்டிக்கிங். ஸோ அது வந்து ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து ரெகுலராக வந்து அதுக்கு வந்து லூப்ரிகேட் பண்ணிகிட்டு இருக்கணும். க்ளீன் அண்ட் இன்ஸ்பெக்ட் த கேட் அண்ட் சீட் ஃபார் டேமேஜ் ஆர் கரோஷன். ஸோ சீட்டையும் கேட்டையும் நம்ம வந்து அடிக்கடி வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ அது கரோஷன் ஆகாமல் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுனால தான் நமக்கு லீக்கேஜ் ஆகாமல் இருக்கும். ரீப்ளேஸ் வார்ன் ஆர் டேமேஜ் பார்ட்ஸ் ப்ராப்பர்லி டு அவாய்ட் லீக்கேஜ். இஃப் ஸ்டக்ஸ் யூஸ் பெனட்ரேட்டிங் ஆயில் அண்ட் மேனுவலி ஃப்ரீ த வால். ஆப்ரேட் வால்வ்ஸ் பீரியாடிக்லி டு ப்ரிவென்ட் சைசிங். ஸோ அதில் இருக்கக்கூடிய காம்பனன்ஸை நம்ம வந்து பீரியாடிக்கலாக நம்ம வந்து செக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணி அதுக்கு லூப்ரிகேஷன் கொடுத்துட்ருக்கணும். இன்கேஸ் ஏதாவது டேமேஜ் இருந்ததுன்னா உடனே அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணாமல் விட்டோம் அப்படின்னாக்கா அந்த டேமேஜ்னால லீக்கேஜ் ஆகி ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. இதான் அதில் இருக்கக்கூடிய மெயின்டெனன்ஸ் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங். ஸோ ஃபார் நம்ம வந்து கேட் வால் பற்றியும் அதில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் பற்றியும் அதனுடைய யூஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.